தஞ்சாவூரில் உள்ள ஆரூரான் சர்க்கரை ஆலை வந்து விவசாயிகளின் ஆதார் கார்டை வைத்து 212 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. யார் வாங்கினது ஐயா? அந்த சர்க்கரை ஆலை உரிமையாளர். ஓகே. இதை வந்து விவசாயத்துக்கு நிலுவைத் தொகையை வந்து 300 கோடி ரூபாய் இருக்கு. இந்த நிலுவைத் தொகை விவசாய தலையில அடிபட்டு இதுவரையிலும் 1000 நாட்களுக்கு மேல மக்கள் போராடி வராங்க. இதுக்கு சரியான தீர்வு இதுவரையும் இல்ல. 1000 நாட்கள் ஆகும். 1000 நாட்களுக்கு மேல 1014 நாட்கள் ஆயிடுச்சு. 3 வருஷத்துக்கு மேல போராடிட்டு இருக்கு. 1212 நாட்கள் போராட்டம் பண்ணி இருக்கிறது. தொடர் போராட்டம் நடக்குது, தொடர்ந்து நடக்குது. இத பத்தி 2 ஆட்சியாளர்களுமே எதுவுமே கண்டுக்கல. வாங்கினது இந்த ஆட்சியாளர்கள் தான். விவசாயிகளின் ஆதார் கார்டை வச்சு தான் அவர்கள் தலையில உள்ள சுமையை இன்னமும் தீர்க்க முடியல. 300 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை விவசாயிகள் மேல இருக்கு. இதை இதுவரை 2 ஆட்சியாளருமே. எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? விவசாயிகள், கரும்பு விவசாயிகள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? இல்ல அந்த சுத்து வட்டாரத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுமே எவ்வளவு பேர் இருப்பீங்க? ஒரு 1000 விவசாயிகள் இருப்பீங்களா? 500 பேர் இருப்பீங்களா? 1000 பேருக்கு மேல இருக்கும். 1000 பேருக்கு மேல இருப்பாங்க. சார், நீங்க சுருக்கமா 30 செகண்டுக்குள்ள இதுக்கு நீங்க ஏதாவது போராட்டம் நீங்க போய் நடத்திருக்கீங்களா? இதற்கு எங்க கட்சியை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் தலைமையில தொடர்ந்து போராட்டம் நடத்தினோம். அவங்க போராட்டம் நடத்துகின்ற இடத்திற்கே போய் பல நாட்கள் நாங்க அமர்ந்துட்டு வந்தோம். நாம என்ன சொல்றோம்னா, இவர்களுக்கு திறந்த நிர்வாகம். எதற்காக கடன் வாங்கப்படுகிறது, எதற்காக நிலுவைத் தொகையை நீங்கள் ஒதுக்கவில்லை, இது போன்ற செய்திகளை நம்ம தகவல் அறிவு உரிமை சட்டம் ஆலை நிர்வாகத்துக்கு போட்டு கேட்டா இட் இஸ் இன்டர்னல் மேட்டர், நாங்க வந்து உங்களுக்கு தரமாட்டோம் அப்படிங்குது. அப்போ இந்த நிலையில நாங்க விவசாயியின் பக்கத்தில் இருந்து போராடி கொண்டு இருக்கிறோமே ஒழிய, நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அமைந்த பிறகு எந்த கொம்பனா இருந்தாலும் சரி 1 வருடத்திற்குள் அதை நாங்க சரி செஞ்சு தருவோம். இந்த மக்கள் முன்னால நாங்க வந்து வாக்குறுதி பதில் சொல்லிட்டீங்க. சார், நீங்க சொல்லுங்க. நம்மளுடைய ஆட்சி காலத்திலும் நடவடிக்கை எடுக்கலன்றது சேர்த்து தான் சொல்றாரு. அதான் ஐயா கவனப்படுத்துறாங்க. புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி வந்ததற்கு பிறகு நிச்சயமாக அரசனுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உங்களுடைய நிலுவைத் தொகை உடனடியாக பெற்றுக் கொடுக்கப்படும். சரி, ஓகே, நன்றி. நீங்க சொல்லுங்க ஐயா. இப்ப 3 வருஷமா விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. நீங்க தான் சொன்னீங்க விவசாயிகளுக்கு நம்ம ஆட்சியில நிறைய செஞ்சிருக்கோம் அப்படின்னு. ஏன் அவர்களுடைய குறைகள் தீர்க்கப்படல? விவசாயிகளுக்கு தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் இப்படிப்பட்ட சில விதமான சட்டத்துக்கு புறம்பான சில செயல்கள் நடைபெறுகிறது. அதனை விரைவில் முதலமைச்சர் அவர்கள். சட்டத்துக்கு புறம்பான செயல்லாம் எதை சொல்றீங்க ஐயா? இப்ப 3 வருஷமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையில அந்த பிரைவேட் தானே அவங்க. ஓகே. அதை பெற்று தரதான அரசுடைய கடமை. ஏன்னா இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் வேற இருக்காரு இங்க. அப்ப நம்ம பெற்று கொடுத்துருவோம். எங்க ஊர் பக்கத்துலயே அந்த மாதிரி ஒரு சக்கரை ஆலை இருக்குது. உங்களுக்கே அந்த பிரச்சனை இருக்குன்றீங்களா? அது போல சில ஓகே. அதாவது மக்கள்னு இருந்தா பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஓகே. தேவைகள் நிறைவே அடையாது. ஏதோ எங்களுடைய எதிர்த்தரப்பு தோழர்கள் வந்து எல்லாத்துக்கும் கைத்தட்டி நீங்க ஆரவாரம் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், நம்ம நிறைவே அடைய முடியாது. நிறைவடைகிற வேலைகளை செய்கிறோம். சாலை வசதி செய்ய வேண்டுமா, உயிர் காக்கும் சுகாதாரம் வேண்டுமா, கல்வியிலே படிப்பதற்கு மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையா, காலை உணவு திட்டமா, நிறைய செஞ்சிருக்கீங்க இந்த ஆட்சியில. இல்ல நம்ம மறுக்கல. விவசாயிகள் 3 வருஷமா போராடுறப்ப அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்திருக்கமே என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறார். இங்கொன்றும் அத்தி பூ பூத்தார் போல் இருக்கிற ஒரு பிரச்சனையை கையில் வைத்துக் கொண்டு இதற்கு பதில் சொல், இதற்கு பதில் சொல். 1000 பேரோட பிரச்சனை உங்களுக்கு ஒரு பிரச்சனை. 1200 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு ஒரு தனியார் முதலாளி. நீங்க வந்து அது ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனை. விவசாயிகள் நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னா, எடப்பாடியாரோ அல்லது மு.க. ஸ்டாலின் அவர்களோ தமிழ்நாடு முழுமைக்கு தான் சட்டம் கொண்டுட்டு வருவாங்க. ஒரு பகுதி, அந்த பகுதியில் உள்ள அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்க வந்து இந்த விவசாயி அந்த விவசாயின்னு நாங்க பிரிச்சு பார்க்க மாட்டோம், எங்களுக்கெல்லாம் ஒரே விவசாயி தான். நீங்க ஒரே சட்டையில நீங்க போட்டுக்கிறீங்க அவங்க சொல்ல வர்றது. மராமத்து திட்டம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், இப்ப இதை போல பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இல்லனா வேளாண் மண்டலம் பாதுகாக்கப்பட்டிருக்கா? அறிவிப்புலதான் இருக்கு, அறிவிப்புலதான் இருக்கு. வேளாண் மண்டலம் பாதுகாக்கப்படல. ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப நீங்க ஏன் இதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தல அப்படின்னு. பிரதான எதிர்க்கட்சியா தமிழ்நாட்டுல நீங்க தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் கூடுதல் பொறுப்பு இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்துறாங்கன்னாலும் இங்க ஜெயிக்க வேண்டிய தேவையெல்லாம் கூட அரசியல் ரீதியாக உங்களுக்கு இருக்கு. இங்க கூட தொகுதிகளில் அதிக வெற்றி. அப்ப இந்த மாதிரியான போராட்டங்கள்ல பங்கெடுத்து அந்த மக்கள் மனசை வென்றாதானே நீங்க வெற்றி பெற முடியும். ஏன் அந்த போராட்டங்கள் நீங்க பங்கெடுக்கல? இல்ல 3 வருஷமா போராடுறாங்க ஐயா. அவங்க 3 வருஷமா போராடுறாங்க. அந்த தொகுதியில என்ன இதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஓகே ஓகே. அமித்ஷா கிட்ட இருந்து ஆதரவு வரணும். அதாவது அமித்ஷா வந்து பர்மிஷன் கொடுக்கணும். விவசாயிகளுக்கு அப்புறம் தான் போராட முடியும். விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் முதல்ல களத்துல நிப்போம். சட்டமன்றத்துல பல முறை திமுக அரசு திருவண்ணாமலை மாவட்டத்துல குற்றச்சட்டம் போட்டாங்க.
விவசாயிகள் கைது செய்யப்பட்டாங்க. சிறப்பு கவன தீர்மானம் வந்து கடுமையா பேசி சரி, அதுக்கப்புறம் அந்த அதை மாவட்ட தடுத்தாங்க. பிரச்சனை வேணாம், இல்ல, நம்ம இதே மாவட்ட போல பிரச்சனை. பல பிரச்சனைகள் இருக்கிற போது விவசாயிகளுக்கு எந்த சிக்கல் வந்தாலும் நாங்க சட்டமன்றத்துல அதிமுக குரல் போராட்டம் கொடுக்கிறோம், போராடுறோம், அதை சட்டமன்ற பதிவிக்கிறோம், மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியாக போராடி கொண்டுதான் இருக்கிறோம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஷா, முடிச்சிடலாமா? முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். சரி, ஓகே, நன்றி. மக்களுடைய கேள்விகள், பல கேள்விகளுக்கு இங்க இருந்த 3 விருந்தினர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் பதிலையும் தெரிவித்தார்கள்.